GK ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் கும்பராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்க போகுது. பெருத்த நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கின குரு வகரத்துல இருக்காரு. அதே நேரம் உங்களுக்கு செவ்வாய் லாபத்துல அதீத லாபத்தை ஈட்டிட்டு இருந்தது. ஆனால் செவ்வாய் விரயத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அந்த விரயத்துல உச்சம் பெற்றிருக்கும் போது உங்களுடைய வேலையில மிகுந்த கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா அரசு பணியாளர்களா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. ஏன்னா தேவையற்ற பழி உங்க மேல விழலாம். அதனால வேலை விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய வரும்னாலும் லாபத்துல இழப்பு ஏற்படக்கூடிய நேரம் தான், அல்லது தேவையற்ற செலவுகளால உங்க பொருளாதாரத்தை இழக்க நேரிடலாம். இப்போ தேவையற்ற செலவுகளை செய்யாம இருக்கணும்னா திட்டமிட்டு வேலையை செய்ய வேண்டியது அவசியம். ஸோ சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க திட்டமிடாம சில காரியங்களை இறங்குறது மூலியமா வருமான இழப்பு ஏற்படும். உங்களுக்கு கீழ் பணிபுரியறவங்க, உங்களுடைய சக ஊழியர் இருவருமே எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற செலவுகள் உருவாவதற்கு இவங்களே கூட காரணமா அமைச்சிடலாம். அரசு ஒப்பந்தம், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை, எரிபொருள் சார்ந்த துறை வச்சு நீங்க தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தா நீங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அது லாபத்துல ஏற்படுற இழப்பை தவிர்க்கும். மற்றபடி இது அற்புதமான நேரம் தான். குடும்பத்துல மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நேரம் தான். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழறது, நிலபுலன்கள் வாங்குறதுக்கு திட்டமிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்துல அதிகமா இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வீட்டுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. பிள்ளைகள் அற்புதமா படிப்பாங்கன்னாலும் அவங்களுடைய விளையாட்டுலையும் அவங்களுடைய கேளிக்கைகளையும் அவங்க அதிக கவனம் செலுத்துறத நீங்க தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நேரம் தான். அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மூத்த இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம். அவங்களால பண இழப்பு ஏற்படலாம், அல்லது மன அமைதிக்கு பங்கம் வரலாம். அதனால அவங்க விஷயத்த நீங்க கையாளும் போது எச்சரிக்கையை கடைபிடிச்சாரு. இதையே இந்த மாத சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வாராகி, குரு தட்சிணாமூர்த்தி, பைரவர்.